Hi friends, லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக வந்து வீடியோவே போட முடியல. லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக வந்து ஒவ்வொரு காம்படிஷனாக வந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கில் கூட ஒமானோட ஒரு பெரிய காம்படிஷன் வந்து நடந்து முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால என்னால் வந்து சரியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோலாம் உங்களுக்கு லேட்டராக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு லஞ்சும் தான். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஹாலிடே தான். நம்ம ஊரில் இந்த டீச்சர்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, September 5 நம்ம ஊரில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒமானில் வந்து February 24 அதாவது நாளைக்கு வந்து டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை முன்னிட்டு இன்னைக்கு வந்து ஹாலிடே விட்டுட்டாங்க. ஏன்னா வீக்கெண்டோட சேர்த்து இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹாலிடே விட்டாச்சு பசங்களுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு தான். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கேப்சிகம் வந்து கலர் கேப்சிகம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்து எக்கெல்லாம் போட்டு ஆம்லேட் மாதிரி வெஜிடபிள் ஆம்லேட் மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே. ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் ஃபுல்லாகவே பிரியாணி காம்படிஷனாக தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கேரட் பொரியல், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இந்த புளியெல்லாம் சேர்த்து மிளகு ரசம் மாதிரி வச்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.